விட்டலனாகிய பாண்டுரங்கனுடைய பக்தர்களிலே பானுதாசருக்கு ஒரு தனி இடம் உண்டு. இவர் பக்த ஏகநாதருடைய முப்பாட்டனார் அல்லது கொள்ளுத்தாத்தா ஆவார். பைட்டனிபுரம், மகாராஷ்டிராவிலே பைட்டனிபூர் என்கின்ற இடத்தை சேர்ந்தவர். 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து வந்தவர். 1448வது வருடத்திலே பிறந்தார் மற்றும் 1513ஆம் வருடம் மறைந்தார். எனவே 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் என்று கூறலாம். இவரது குடும்பமே சிறந்த வைஷ்ணவ குடும்பம். வழி வழியாக பெரும் விஷ்ணு பக்தர்கள் தோன்றிய குடும்பம். ஆனால் இவருடைய தந்தையார் தன்னுடைய இயல்பான விஷ்ணு பக்தியை தவிர சூரிய பகவானிடமும் பெரும் பக்தி கொண்டிருந்தவர். இதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் சூரிய பகவானே சூரிய நாராயணன் என்று தான் அழைக்கப்படுகின்றார். அவர் தினந்தோறும் சூரிய பகவானுக்கு பூஜை செய்வார். அதன் பிறகுதான் மற்ற அலுவல்களை செய்வார் என்றும் கூறப்படுகின்றது. அதனால் தனக்கு பிறந்த குழந்தைக்கு, அதாவது பானுதாசருக்கு, சூரிய பகவானின் நாமமாகிய பானு என்றே பெயரிட்டார். பிற்காலத்திலே அந்த குழந்தை பானுதாசர் என்று வழங்கப்படலானது. அந்த குழந்தையாகிய பானுவும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தது. தக்க வயதிலே அவருக்கு உபநயனம் செய்வித்து படிப்பதற்கும் அனுப்பினார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கோ படிப்பிலோ அவ்வளவாக நாட்டமில்லை. அதனாலேயே படிப்பும் நன்றாக வரவில்லை. தான் கற்ற வேதங்களையெல்லாம், வேதத்தின் பகுதிகளையெல்லாம் தப்பும் தவறுமாக ஒப்பிக்கும் அந்த குழந்தை என்று கூறப்படுகின்றது. அப்படி படிப்பு வராத ஒரு குழந்தைக்கு தந்தையாரிடமிருந்து என்ன கிடைக்கும்? திட்டுத்தான் கிடைக்கும். இதையெல்லாம் கண்டு குழந்தை பானுவின் தாயாரும் நொந்துதான் போனார். ஆனால் அந்த குழந்தைக்கோ படிப்பிலே நாட்டமில்லை, படிப்பு வரவில்லை. யார் என்ன செய்ய முடியும்? ஆனால் சிறுவன் பானுவோ வேண்டுமென்றே அப்படி செய்கின்றான், அடங்காதவனாக இருக்கின்றான் என்றே நினைத்தார் தந்தையார். அதனால் அடிக்கடி பானுவை அடிப்பதும் உண்டு. இதனால் பானுவும் நொந்து போனான். தினம் தினம் இப்படி அடி வாங்கி கொண்டிருக்கின்றோமே என்று அந்த பையன் நொந்து போனான். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் தந்தையார் பானுவை அடிக்க, அந்த கோபத்திலே, அந்த வருத்தத்திலே அந்த பானு என்கின்ற பையன் வீட்டை விட்டே ஓடி போய்விட்டான். இப்படி தினம் தினம் தந்தையாரிடம் திட்டும் அடியும் வாங்கி சாவதை விட எங்காவது சென்று பசியும் பட்டினியுமாக சாவதே மேல் என்று அந்த சின்ன பையன் நினைத்து விட்டான். அவ்வளவு தூரத்துக்கு அவன் மனம் நொந்து போயிருந்தான். ஆனால் அந்த குழந்தைக்கோ வீட்டை தவிர போக்கிடம் வேறு ஏது? எனவே மனம் போன போக்கிலே சிறிது நேரம் சுற்றித் திரிந்தான். பிறகு அந்த ஊருக்கு அருகிலே உள்ள ஒரு காட்டுக்குள்ளே சென்றான். அந்த காட்டிலே சூரிய பகவானுக்கு ஒரு சிறிய கோயில் இருந்தது. அது பானுவின் கண்களிலே பட அந்த கோயிலுக்குள்ளே நுழைந்தான். திக்கு அற்றவருக்கு தெய்வமே துணை என்று சொல்வதைப் போல வேறு எந்த வழியும் தெரியாத பானு அந்த பகவானையே, சூரிய பகவானையே வேண்டி நின்றான். தன்னுடைய இக்கட்டான கேவலமான நிலைமையை சொல்லி புலம்பி அழுதான். சூரிய பகவானே, வேறு எந்த வழியும் இல்லாமல் நான் உங்களையே சரணம் என்று அடைந்திருக்கின்றேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று இறைஞ்சி கேட்டுக்கொண்டான். அதனால் பெரிதும் மனம் இறங்கிய சூரிய பகவான் ஓர் அந்தணரின் உருவத்தை எடுத்துக்கொண்டு அவன் அருகிலே வந்தார். பானுவும் அந்த அந்தணரை வணங்கி, எனக்கு வேதங்கள் வரவில்லை, படிப்பு வரவில்லை, நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவனுக்கு அபயமளித்தார் அந்த அந்தணர். கவலைப்படாதே, இன்று முதல் உனக்கு எல்லா படிப்பும் நன்றாக வரும். பகவானாகிய பாண்டுரங்கனுடைய புகழை பாடு. அவரிடம் பெரும் பக்தி கொண்டு வாழ். நான் உனக்கு உபதேசிக்கின்ற மந்திரத்தை சொல்லி தினந்தோறும் அவரை வழிபடு என்று அருளி செய்தார். அதன் பிறகு அந்த சிறுவனுக்கு சூரிய பகவான் அஷ்டாட்சர மந்திரத்தையும் உபதேசித்தார். மேலும் பசியோடு இருந்த அந்த சிறுவனுக்கு ஒரு கிண்ணத்திலே பால் கொடுத்தார். அதை குடித்த பானுவினுடைய பசியும் களைப்பும் ஓரளவு நீங்கின. அதன் பிறகு அந்த அந்தணர் மறைந்து போனார். பானுவும் அந்த அந்தணர் உபதேசித்திருந்தபடியே அஷ்டாட்சர மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து கொண்டிருந்தான். அப்படியே அந்த நாள் முழுவதும் சென்றது. அந்த அந்தணர் மறுநாளும் வந்தார். பால் கொடுத்தார், குடிக்கச் சொன்னார். அதை குடித்துவிட்டு மறுபடியும் தன்னுடைய நாம ஜபத்தையும் தியானத்தையும் தொடர்ந்தான் பானு. இப்படி 7 நாட்கள் சென்றன. பானுவினுடைய நிலைமை இப்படி இருக்க, பானுவின் வீட்டிலோ அவனுடைய தாயாரும் தந்தையாரும் மிக்க வருத்தத்திலே இருந்தார்கள். குழந்தையை காணவில்லையே என்று அவர்கள் மிகவும் வருந்தி கொண்டிருந்தார்கள், துயரத்திலே இருந்தார்கள். சிறுவனை 4 பக்கங்களிலும் தேடி பார்த்தார்கள். ஆனால் சிறுவனோ கிடைக்கவில்லை. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் வனத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கே பானுவை கண்டார்.
எனவே தான் திரும்பி வந்ததும் பானுவின் வீட்டிலே பானுவை தான் காட்டிலே கண்டதாக கூறினார். எந்த இடத்திலே கண்டேன் என்பதையும் கூறினார். அதன்படி தந்தையார், பானுவின் தந்தையார் பதை பதைத்து போய் காட்டிற்கு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றார். பானுவையும் கண்டார். சின்ன பையனை இப்படி 7 நாட்களுக்கு அனாதையாக விட்டுவிட்டோமே என்று அவர் மிகவும் மனம் வருந்தி கண்ணீர் விட்டார். ஆனால் பானுவோ மிகுந்த உற்சாகத்தோடு காட்டிலே இந்த 7 நாட்களிலே நடந்த விவரங்களை எல்லாம் தந்தையாருக்கு எடுத்து கூறினான். பகவானே ஓர் அந்தணர் உருவத்திலே வந்து தனக்கு தினந்தோறும் பால் கொடுத்ததையும், தனக்கு மந்திரோபதேசம் செய்ததையும், பாண்டுரங்கனுடைய புகழை பாடுமாறு பணித்ததையும் எடுத்து கூறினான். இதையெல்லாம் கேட்ட பானுவின் தந்தையார் மிகவும் மனமகிழ்ச்சி கொண்டார். சிறுவனை தன்னுடைய வீட்டிற்கு திரும்பவும் அழைத்து கொண்டு சென்றார். அதன் பிறகு வேதங்களை படி, அவற்றை மனனம் செய், சரியான உச்சரிப்போடு உச்சாரணம் செய் என்றெல்லாம் பானுவை யாரும் வற்புறுத்தவில்லை. பானுவும் தங்குதடை இல்லாமல் அஷ்டாட்சர மந்திரத்தை உச்சரித்த வண்ணம், பகவானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, பாண்டுரங்கனை தியானித்த வண்ணம் தன்னுடைய நாட்களை செலவிட்டு கொண்டிருந்தார். நாளடைவில் ஊர் மக்கள் இடையே பானுதாசர் என்கின்ற பெயரையும் பெற்றார். சில வருடங்கள் இப்படி உருண்டு ஓடிய பின்னாலே பானுதாசருக்கு திருமணம் செய்வித்தார் அவருடைய தந்தை. பானுதாசரும் இல்லற வாழ்விலே ஈடுபட்டார். இல்லற வாழ்வு என்று ஒரு உபச்சாரத்துக்காக, பெயருக்காக சொல்வதுதான். மற்றபடி அவருடைய கவனமெல்லாம் பகவான் மீதே இருந்தது. நேரமெல்லாம் பகவானை வழிபடுவதிலேயே சென்றது. குறிப்பாக எந்த வேலையாவது செய்து குடும்பத்துக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும் என்கின்ற எண்ணமே அவருக்கு இல்லாமல் இருந்தது. சிறிது காலத்திலே தாயும் தந்தையும் மறைந்துவிட, இவரும் எந்த விதத்திலும் பணம் சம்பாதிக்காமல் இருக்க அந்த குடும்பத்தை வறுமை சூழ்ந்தது. தெய்வீகமான பானுதாசருடைய குடும்பம் வறுமையிலே சிக்கிக்கொண்டது. அதை அவர் அதிகமாக பொருட்படுத்தவில்லை. ஆனாலும் குடும்ப கடமை என்று ஒன்று இருக்கின்றதே, அவருடைய குடும்ப கடமையை அவர்தானே ஏற்று நடத்த வேண்டும், வேறு யாரால் செய்ய முடியும்? ஆனாலும் இவர் ஒரு மகான் என்பதை தெரிந்து கொண்ட அந்த ஊர் மக்களிலே சிலர், குறிப்பாக சில வியாபாரிகள் அவருக்கு உதவ விரும்பினார்கள், உதவ முன் வந்தார்கள். அவர்கள் பானுதாசரிடம் சென்று, இந்த உலக வாழ்க்கையை பற்றி, இதிலே சௌகரியமாக இருப்பது எப்படி, பணம் பண்ணுவது எப்படி என்பதெல்லாம் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. மேலும் நீங்கள் பரம ஏழையாக இருக்கின்றீர்கள், உங்களிடம் பணமும் இல்லை. எனவே எங்களுக்கு தெரிந்த வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். எங்களால் முடிந்த அளவு பண உதவியும் செய்கின்றோம். ஒரு கடையும் வைத்து கொடுக்கின்றோம். அதை வைத்து நீங்கள் பிழைத்து கொள்ளலாம். உங்களுக்கோ அதிக ஆசையெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்காவிட்டால் கூட உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவுக்கு போதுமான பணம் கிடைக்கும் என்று எடுத்து கூறினார்கள். மேலும் சரக்குகளையே எங்கிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும், எப்படி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நாங்களே சொல்லிக் கொடுக்கின்றோம். அதை தவிர நாங்கள் சரக்குகளை கொள்முதல் செய்வதற்காக பக்கத்து ஊர்களுக்கு செல்லும் பொழுது நீங்களும் எங்களுடன் வாருங்கள். நாம் எல்லோருமே சரக்குகளை கொள்முதல் செய்யலாம், திரும்ப எல்லோருமே ஒன்றாகவே வந்துவிடலாம். அதன் பிறகு அவரவர்கள் கடையிலே அவரவர்கள் விற்பனை செய்வோம் என்றும் எடுத்து கூறினார்கள். இவையெல்லாம் தவிர எப்படி வியாபாரம் செய்வது, ஒரு குறிப்பிட்ட விலையிலே வாங்கப்பட்ட பொருள் எந்த விலையிலே விற்கப்பட்டால் பானுதாசருக்கு ஓரளவாவது லாபம் கிடைக்கும், வாடிக்கையாளரிடம் எப்படி நடந்து கொள்வது, அவர்கள் விலையை மிகவும் குறைத்து கேட்டால் எப்படி பதில் சொல்வது போன்ற விஷயங்களையும் அவருக்கு கற்பித்தார்கள். அதை தவிர வியாபார தந்திரங்களையும் கற்பித்தார்கள். உதாரணமாக அடக்க விலை 70 ரூபாய் என்றால் அதை 70 என்று சொல்லக்கூடாது, 80 என்று சொல்ல வேண்டும். அதை தவிர வண்டி வாடகை, சரக்குகளை ஏற்றி இறக்கும் கூலி என்றெல்லாம் எதையாவது சொல்லி அதை 90 ரூபாயாக ஆக்கிவிட வேண்டும். அதன் பிறகு பாருங்கள், என்னுடைய லாபம் 10 ரூபாய் தான் என்று சொல்லி 100 ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்றும் கற்பித்தார்கள். மேலும் தன்னிடம் இருக்கின்ற பொருள்களின் தரத்தை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது வாடிக்கையாளர்களின் மனத்திலே தோன்றினால், இந்த சரக்கை போல் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது என்றெல்லாம் ஏதாவது சொல்லி விற்றுவிட வேண்டும் என்ற இவ்வாறு இந்த விஷயங்களை எல்லாம் கற்பித்தார்கள். நியாயமாக வியாபாரம் செய்வதற்கு பானுதாசர் இசைந்தார். ஆனால் இந்த பொய்யும் புரட்டும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருந்தன. இருந்தபோதிலும் பொதுவான அவர்களின் கோரிக்கைக்கு சம்மதித்து, அவர்களின் உதவிக்கு சம்மதித்து அவர்களின் உதவியை பெற்றுக்கொண்டார். கடையும் வைத்து கொண்டார். அவருடைய வியாபாரமும் தொடங்கியது. மற்ற வியாபாரிகள் அவருக்கு எடுத்து கூறியதைப் போல எந்தவிதமான பொய்யோ புரட்டோ இல்லாமல் நியாயமாக தன்னுடைய கடையை நடத்தி வந்தார். மேலும் தன்னுடைய லாபத்தையும், தான் எதிர்பார்க்கின்ற லாபத்தையும் மிகவும் குறைவாகவே வைத்து கொண்டார். அதனால் ஒரே பொருள் வேறொரு கடையிலே ஒரு விலையிலே விற்கும், ஆனால் பானுதாசரது கடையிலோ அதை விட மலிவாக விற்கும். அப்படித்தான் அவர் தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி வந்தார். குறைவான லாபம் கிடைத்தால் கூட போதும் என்றுதான் அவர் கருதினார். ஆனால் நடந்ததோ வேறு.
அவர் தரமான பொருட்களை வைத்திருந்ததாலும் குறைவான விலையிலே விற்றதாலும் பொய் புரட்டு என்று எதுவுமே இல்லாததாலும் மக்கள் வாடிக்கையாளர்கள் அவரை நாடி வரத் தொடங்கினார்கள். அவருடைய வியாபாரம் நன்றாகவே நடந்தது. ஆனால் இவருக்கு கடை வைத்து கொடுத்து பணம் கொடுத்து உதவியெல்லாம் செய்த மற்ற வியாபாரிகளின் வியாபாரம் மந்தகதியிலே செல்ல ஆரம்பித்தது. அவர்களுக்கு வரவு குறையத் தொடங்கியது. அவர்களுடைய வாடிக்கையாளர்களிலே பலர் இவரை நோக்கி வரத் தொடங்கிவிட்டார்கள். இதனால் அந்த மற்ற வியாபாரிகள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த காலத்திலே சொல்வதைப் போல சொந்த காசிலேயே சூன்யம் வைத்து கொண்டோமே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு நொந்து கொண்டார்கள். எல்லோருமாக கூடி பேசி பானுதாசருடைய வியாபாரம் நஷ்டத்தை அடைந்தால்தான், அவருடைய வியாபாரம் நொடித்து போனால்தான் தாங்கள் பழையபடி நல்ல நிலைமைக்கு வர முடியும் என்று பேசிக்கொண்டார்கள். அதற்குரிய முடிவையும் எடுத்தார்கள். தக்க சந்தர்ப்பத்திலே அப்படி செய்துவிடுவோம் என்றும் முடிவெடுத்தார்கள். இதெல்லாம் பானுதாசருக்கு எதுவுமே தெரியாது. அடுத்த முறை அந்த வியாபாரிகள் சரக்கை கொள்முதல் செய்வதற்காக வெளியூர் சென்ற பொழுது வழக்கம் போல பானுதாசரும் அவர்களுடன் சென்றார். அவர்கள் எல்லோருமே தங்களுடைய குதிரைகளிலே ஏறி சென்றார்கள். பக்கத்து ஊருக்கு சென்று சரக்கு கொள்முதல் செய்தார்கள். அதன் பிறகு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஊருக்கு வந்து சேர்வதற்கு முன்னமேயே, வெகு தூரம் முன்னமேயே இருட்ட ஆரம்பித்து விட்டது, இருட்டிவிட்டது. அதன் பிறகு இருட்டிலே அந்த இரவிலே சொந்த ஊருக்கு திரும்புவது என்பது இயலாத காரியமாக இருந்தது. அதனால் அவர்கள் அருகிலே இருந்த ஏதோ ஒரு கோயில் மண்டபத்திலே தங்கலாம் என்று முடிவெடுத்து அந்த மண்டபத்திலே தங்கினார்கள். பானுதாசரும் தன்னுடைய குதிரையை அங்கே கட்டினார். தன்னுடைய பொருட்களை, அதாவது கொள்முதல் செய்த மூட்டைகளையும் பணத்தையும் அந்த மண்டபத்திலே வைத்தார். ஆனால் அவற்றின் அருகிலே படுத்து உறங்கவில்லை. ஏனென்றால் அந்த ஊரிலே சற்று தொலைவிலே ஒரு கதா காலட்சேபம், புராண சொற்பொழிவு எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. அதை அவர் கேட்க விரும்பினார். ஆனால் மற்றவர்கள் சம்மதிக்கவில்லை. அவர்களுக்கு தூங்கினால் போதும் என்று இருந்தது. அதனால் பானுதாசர் தனியாகவே செல்லும்படி ஆயிற்று. அவர் அதை பொருட்படுத்தவில்லை. தனியாகவே செல்ல முடிவெடுத்தார். தன்னுடைய பொருட்களை அங்கேயே வைத்துவிட்டு இந்த கதா காலட்சேபத்திற்கு, நாம சங்கீர்த்தனத்துக்கு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு பானுதாசரை எப்படியாவது கவிழ்த்து விடுவது, வியாபாரத்தை ஒழித்து விடுவது என்கின்ற தங்களுடைய முடிவை செயல்படுத்தினார்கள் அந்த மற்ற வியாபாரிகள். அவர்கள் அருகிலேயே ஒரு பாழும் கிணறு இருந்தது. அந்த கிணற்றுக்குள்ளே பானுதாசருடைய மூட்டைகளையும், சரக்கு மூட்டைகளையும் பணத்தையும் தள்ளிவிட்டார்கள். அவருடைய குதிரையையும் அழித்து விரட்டிவிட்டார்கள். குதிரை அங்கிருந்து வேற எங்கோ சென்று விட்டது. பானுதாசர் வந்து கேட்கும் பொழுது, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நள்ளிரவிலே திருடர்கள் வந்திருந்திருப்பார்கள், அவர்கள் உங்களுடைய குதிரையையும் பணத்தையும் மூட்டைகளையும் தூக்கி கொண்டு போயிருந்திருப்பார்கள் என்று சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதன் பிறகு உறங்கச் சென்று விட்டார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து நள்ளிரவிலே உண்மையிலேயே அங்கே சில திருடர்கள் வந்துவிட்டார்கள். அந்த மற்ற வியாபாரிகளுடைய பணத்தையும் மூட்டைகளையும் களவாடி அவர்கள் கண்முன்னாலேயே களவாடி கொண்டு பலவந்தமாக எடுத்துக்கொண்டு அவர்களையும் ஒரு மிரட்டிவிட்டு போய்விட்டார்கள். அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதன் பிறகுதான் அவர்களுக்கு கண்கள் திறந்தன. பானுதாசர் எவ்வளவு பெரிய பக்தர், மகான் என்பதை நாம் அறிவோம். அறிந்தும் ஒரு பெரும் தவறு செய்தோம். அதன் பலனாக நமக்கு இன்று இந்த தண்டனை கிடைத்திருக்கின்றது. நம்முடைய சரக்குகளையெல்லாம் ஒரு திருடர்கள் கும்பல் கொண்டு போய்விட்டது. ஆனால் பானுதாசரின் பொருள்களை பாருங்கள், நம்மை அறியாமலேயே பத்திரமாக ஒரு பாழும் கிணற்றிலே பதுக்கி வைத்திருக்கின்றோம் என்று ஒருவருக்கொருவர் புலம்பிக் கொண்டு பச்சாத்தாபப்பட்டார்கள். சிறிது நேரத்திலே பானுதாசரும் அங்கே வந்து சேர்ந்தார். அவரிடம் நடந்ததையெல்லாம் கூறினார்கள். தங்களின் செயலுக்காக மிகவும் வருந்தி மன்னிப்பும் கேட்டார்கள். அதையெல்லாம் கேட்ட பானுதாசரோ, பணத்தின் இயல்புதான் எவ்வளவு கொடியதாக இருக்கின்றது. நமக்கு உதவியவர்கள், பணம் கொடுத்து கடை கண்ணி வைத்து கொடுத்து பொருள்களும் வாங்கி கொடுத்தவர்கள், இப்போது அவர்களுடைய பண வரவு குறைந்து விட்டதால் நம்மையே, அதாவது யாருக்கு அவர்கள் உதவினார்களோ அவரையே ஏமாற்றவும் துணிந்தார்கள் என்று எண்ணினார். அப்படிப்பட்ட பணமெல்லாம் நமக்கு தேவைதானா என்றும் அவர் சிந்தித்தார். இனிமேல் இந்த வியாபாரமே வேண்டாம் என்றும் முடிவெடுத்தார். தன்னிடம் இருந்த பணத்தையும் மூட்டைகளையும் அவர்களிடமே கொடுத்து விட்டார். இவை எல்லாமே உங்களால் தான் எனக்கு கிடைத்தன. நீங்கள்தான் பெரும் உதவி செய்தீர்கள். அதனால் இவையெல்லாம் உங்களைத்தான் சார்ந்தவை என்று சொல்லி தான் இனிமேல் வியாபாரம் செய்யப் போவதில்லை என்பதையும் கூறிவிட்டார். அன்றோடு முடிந்தது அவருடைய வியாபாரம். அவருக்கோ வேறு தொழில் எதுவும் தெரியாது. இந்த தொழில் கூட அவர்கள் கற்றுக் கொடுத்ததுதான். அதையும் இப்பொழுது விட்டுவிட்டார். விளைவு பண வரவின்மை, பஞ்சம், பட்டினி. யாராவது மனமுவந்து அந்த குடும்பத்திற்கு ஏதாவது கொடுத்தால் அவர்களுக்கு சாப்பாடு உண்டு. அந்த பணத்திலே முடிந்தால் அவர் தானமும் செய்வார். வழிப்போக்கர்களாக வந்து செல்கின்ற மற்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்வார். இல்லை என்றால் அவரது வீட்டிலேயே அடுப்பு எரியாது.
அவரும் மனைவியும் பசியோடும் பட்டினியோடும் இருக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவரே ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்படியாக இவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பொழுதுதான் இவருடைய விருப்பத்திற்கு பகவானே கட்டுப்படுகின்ற ஒரு பெரும் அதிசய நிகழ்வு நடந்தது. அந்த காலத்திலே, இவருடைய சமகாலத்திலே, விஜயநகர சாம்ராஜ்யத்தை ராமராஜன் என்கின்ற மன்னர் ஆண்டு வந்தார். தமிழிலே ராமராஜனை ராமராயன் என்று சொல்வதும் உண்டு. சிவாஜி மன்னரைப் போல அந்த ராமராய மன்னரும் அம்பாளிடம், பவானியிடம் பெரும் பக்தி கொண்டிருந்தார். தன்னுடைய அரண்மனையிலேயே பவானி தேவிக்கு, அம்பிகைக்கு ஒரு மிக மிக சீரும் சிறப்பும் வாய்ந்த கோயிலை அவர் நிர்மாணித்திருந்தார். மிக மிக விமரிசையாக பூஜை, உற்சவங்கள் எல்லாம் நடப்பதற்கும் அவரே வழிவகை செய்திருந்தார். சுருக்கமாக சொன்னால், பெரும் செல்வத்திலே விமரிசையாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது அந்த கோயில். ஒரு நாள் பண்டரிபுரத்திலிருந்து அந்தன பக்தர் ஒருவர் ராமராயனிடம் வந்தார். அவரை வரவேற்ற மன்னர் தன்னுடைய அரண்மனையிலே இருக்கின்ற விமரிசையாக இருந்து கொண்டிருக்கின்ற அம்பாளின் கோயிலை அவருக்கு காண்பித்தார். அதன் சிறப்புகளை எல்லாம் அந்தனருக்கு எடுத்து கூறிய மன்னர் இடையிடையே எவ்வளவு பிரமாதமாக செய்திருக்கின்றேன் பார்த்தீர்களா, இதை இப்படி செய்திருக்கின்றேன், அதை அப்படி செய்திருக்கின்றேன் என்றெல்லாம் பீற்றிக்கொண்டும் இருந்தார். இதையெல்லாம், குறிப்பாக ராமராயர் பீற்றிக்கொண்டதையெல்லாம் அந்த அந்தனர் அவ்வளவாக ரசிக்கவில்லை. நன்றாகத்தான் செய்திருக்கின்றீர்கள், ஆனால் இதெல்லாம் என்ன பிரமாதம், பண்டரிபுரத்திலே பகவானாகிய பாண்டுரங்கன் மிகவும் சிறப்பாக வீற்றிருக்கின்றான். அந்த கோயிலை பற்றி சொல்லி மாளாது. அவ்வளவு சீரோடும் சிறப்போடும் செல்வச் செழிப்போடும் இருக்கின்ற கோயில் அது. நீங்கள் கட்டியிருப்பதை விட பல மடங்கு உயர்ந்தது. அந்த கோயிலே தங்கத்தினாலேயானது. மேலும் அந்த கோயிலும் சுற்றுப்புறங்களும் பகவான் குடிகொண்டிருக்கின்ற ஸ்ரீ வைகுண்டம் போலவே இருக்கின்றன என்று ஒரே போடாக போட்டார். இதையெல்லாம் கேட்ட ராமராய மன்னர் துணுக்குற்றார். இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒரு சிறந்த கோயில் என்று தெரியும், பாண்டுரங்கருடைய லீலைகளையும் அறிவேன். ஆனால் கோயிலை பொறுத்தவரையிலே சாதாரணமாக ஏதோ ஒரு கோயில் என்று தான் கேள்விப்பட்டிருக்கின்றேனே தவிர, பெரும் செல்வ செழிப்போடு திகழ்கின்ற கோயில் என்று கேள்விப்பட்டது கூட இல்லையே என்று வியந்தார். எனவே அந்தணரிடம், நான் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை, நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள், அளந்து விடுகின்றீர்கள் என்றே நினைக்கின்றேன். இருந்தாலும் நீங்கள் கூறியதெல்லாம் உண்மைதானா என்பதை என் கண்களாலேயே பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் கூறுவது பொய்யாக இருந்தால் மிக பெரும் தண்டனை உங்களுக்காக காத்திருக்கின்றது என்று கடுமையாக எச்சரித்தார். அதன் பிறகு அந்த பக்தரும், அந்த அந்தன பக்தரும் அரசரும் அவருடைய பரிவாரங்களும் பண்டரிபுரத்துக்கு சென்றார்கள். வழி நெடுகிலும் அந்த அந்தனர் மிகவும் மனக்கலக்கத்திலே இருந்தார். தெரியாத்தனமாக இந்த மன்னரிடம் சவால் விடுகின்ற அளவுக்கு பேசிவிட்டு இப்பொழுது வசமாக மாட்டிக்கொண்டிருக்கின்றேன். இவர் இப்படி தானே புறப்பட்டு வந்து விடுவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இனி எனக்கு கடும் தண்டனை நிச்சயம் என்று தன்னுடைய மனத்துக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் பண்டரிபுரத்தை அவர்கள் எல்லோரும் நெருங்கும் பொழுது அந்த நகரமே தங்கமயமாக ஒளி வீசிக்கொண்டிருந்தது. பரம ஜாஜ்வல்யமாக இருந்தது. அதை கண்டு வியந்த மன்னர், இந்த அந்தனர் கூறியது உண்மைதான் போலிருக்கின்றதே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்னிடம் இதுவரை யாருமே சொல்லவில்லையே என்று வியந்த வண்ணம் கோயிலுக்கு சென்றார். அந்த தங்க கோயில் மினுமினுத்து கொண்டிருந்தது. உள்ளே சென்ற மன்னர் பகவானை வழிபட்டு வெளியிலே வந்தார். இப்பொழுது அவருடைய தற்பெருமை சற்று அடங்கியிருந்தது. தான் அம்பிகைக்கு சிறப்பான ஆலயம் எழுப்பியிருப்பதைப் போல பாண்டுரங்கனுடைய பக்தர்களும் பாண்டுரங்கனுக்காக இங்கே மிகச்சிறந்த முறையிலே ஒரு கோயிலை நிர்மாணித்து இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் அவர் அப்படி யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே கோயிலின் பிரகாசம் மறைந்தது. தங்கமயமாக இருந்த அந்த கோயிலும் இப்பொழுது அந்த தங்கமெல்லாம் இல்லாமல் சாதாரண கோயிலாக எப்பொழுதும் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ராமராயர் அதையும் கண்டார். உடனே அவருக்கு புரிந்தது, இந்த அந்தணர் கூறியதைப் போல இது மிகப்பெரிய மிகச்சிறந்த விமரிசையான கோயில் இல்லை, ஆனாலும் தன்னுடைய பக்தனுடைய வார்த்தைகளை மெய்ப்பிப்பதற்காக பகவான் இப்படி ஒரு பெரும் லீலையை செய்திருக்கின்றார் என்று புரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட சௌலபியம், எளிமை நிறைந்த விட்டல பகவானை தன்னுடனேயே தன்னுடைய ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும், கூட்டி செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை அவரது உள்ளத்திலே எழுந்தது. மீண்டும் ஒரு முறை கோயிலுக்குள்ளே சென்று, பகவானே, என்னிடமே நீங்கள் வந்துவிட வேண்டும், என்னுடைய ராஜ்யத்திலே, என்னுடைய அரண்மனையிலேயே உங்களுக்கு கோயில் கட்டி வழிபட விரும்புகின்றேன் என்று மிகவும் மன்றாடி கேட்டுக்கொண்டார். பகவானாகிய விட்டலரும் அதற்கு இசைந்தார். ஆனால் 2 நிபந்தனைகளை விதித்தார். ஒன்று, இங்கிருந்து என்னுடைய மங்கள விக்கிரகத்தை நீ தூக்கி கொண்டு செல்லும் பொழுது வழியிலே எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது, பூமியிலே வைத்து விடக்கூடாது. உன்னுடைய ஊருக்கு எடுத்து சென்று எங்கே என்னை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அங்கேதான் என்னை கீழே வைக்கலாம்.
என்று கூறினார். இரண்டாவது, நான் அங்கே இருக்கும் பொழுது அரசன் என்கின்ற முறையிலேயோ தனி மனிதன் என்கின்ற முறையிலேயோ நீ எந்த குற்றமும் தவறும் செய்யக்கூடாது. ஏதேனும் குற்றம் செய்தால் நான் அங்கிருந்து கிளம்பி விடுவேன் என்றும் கூறிவிட்டார். ஆனால் மன்னர் அந்த 2 நிபந்தனைகளையுமே ஏற்றுக்கொண்டார். அங்கிருந்து விஜயநகரம் செல்கின்ற வழி முழுவதும் தகுந்த இடைவெளி விட்டு தன்னுடைய வீரர்களை எல்லாம் தன்னுடைய ஆட்களை எல்லாம் நிறுத்தினார். அதாவது சிரம பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைமை வரும்பொழுது அந்த விக்கிரகத்தை பூமியிலே வைத்து விடாமல் தன்னுடைய ஆட்களில் ஒருவரின் கைகளிலே கொடுத்து விடுவதற்காக இந்த ஏற்பாடு. சிரம பரிகாரம் செய்து கொண்ட பின்னால் தன்னுடைய பயணத்தை அவர் மீண்டும் தொடர்ந்து நடத்தும் பொழுது அந்த விக்கிரகத்தை அவர் திரும்பி வாங்கி கொள்வார். இந்த ஏற்பாடு வெற்றிகரமாகத்தான் இருந்தது. பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பண்டரிபுரத்திலிருந்து அவர் தன்னுடைய நகரத்திற்கு எடுத்து சென்று விட்டார். அங்கே சிறந்ததொரு கோயிலை கட்டி, அதுவும் தன்னுடைய அரண்மனையிலேயே கட்டி, பூஜைகள் முதலியவை மிகவும் விமரிசையாக நடப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். ஏதேனும் தவறு செய்தால் பகவான் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் பண்டரிபுரம் போய்விடுவாரே. அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு தன்னுடைய ராஜ்யத்திலே தன்னால் எந்த தவறும் நிகழாத வண்ணம் அவர் மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டார். இங்கே நிலைமை இப்படி இருக்க, பண்டரிபுரம் பகவானின் மூல ரூபம் இல்லாததால், மூல விக்கிரகம் இல்லாததால் வெறிச்சோடி போனது. பக்தர்களுக்கெல்லாம் அந்த கோயிலே களை இழந்து போய்விட்டதைப் போல தோன்றியது. ஆனால் விக்கிரகத்தை எடுத்து சென்றவரோ அரசர். யார் என்ன செய்ய முடியும்? அதனால் எல்லோரும் வாழாவிருந்தார்கள். ஆனால் சிறிது காலத்திலேயே இந்த விஷயத்தை பற்றி கேள்விப்பட்ட பானுதாசரால் அப்படி சும்மா இருக்க முடியவில்லை. என்னதான் மன்னராக இருந்தாலும் ராமராயர் தன்னுடன் அப்படி கொண்டு சென்றிருக்கக்கூடாது என்று அவர் கருதினார். மேலும் அந்த விஜயநகரத்திலே பாண்டுரங்கனுக்காக கோயிலை எழுப்பிய மன்னர் அதையும் பொதுமக்களுக்கான கோயிலாக ஆக்காமல் தன்னுடைய அரண்மனைக்குள்ளேயே தனக்கான கோயிலாக ஆக்கி கொண்டு விட்டார். அதையும் பானுதாசரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பகவான் பக்தர்களுக்காக, அதிலே ஆண்டியும் இல்லை அரசனும் இல்லை என்று அவர் கருதினார். அது உண்மைதான். எனவே தானே விஜயநகரம் சென்று அந்த பகவானுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் பண்டரிபுரத்துக்கு வந்து விடலாம் என்று முடிவு செய்தார். அதையே மற்றவர்களிடமும் கூறினார். அதன் பிறகு அவர் பண்டரிபுரத்தில் இருந்து விஜயநகரம் சென்றார். ஆனால் அங்கேயோ விஜயநகரத்தின் தலைநகரிலோ பகவான் ராமராயருடைய அரண்மனைக்குள்ளே இருந்தார். எனவே அவர் நினைத்தபடி உடனே அந்த கோயிலுக்குள்ளே சென்று விட முடியவில்லை. இருட்டும் வரை காத்திருந்தார். பிறகு நன்றாக இருட்டிய பிறகு அவர் அந்த கோயிலுக்கு சென்றார். சொல்லி வைத்தார் போல அந்த கோயிலுக்கு செல்வதற்கான அரண்மனை கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டன. பானுதாசரும் உள்ளே சென்றார், கோயிலுக்குள்ளேயும் சென்றார். அங்கே பகவானிடம் பிரார்த்தித்தார். இப்படி வந்து விட்டீர்களே, இது நியாயமா? என்னுடன் திரும்பி வந்து விடுங்கள் என்று பிரார்த்தித்து தன்னுடைய வேண்டுதலான கோரிக்கையை முன்வைத்தார். அதை கேட்ட பகவான், ராமராயரும் ஒரு நல்ல பக்தன், அதனால் அவனுடன் வந்துவிட்டேன். சில காலம் இங்கே தங்கியும் இருந்தேன். இனிமேல் உன்னுடைய வேண்டுகோளை ஏற்று பண்டரிபுரத்துக்கே வந்து விடுகின்றேன், கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினார். பிறகு தன்னுடைய கழுத்திலே அணிவிக்கப்பட்டிருந்த ஒரு ஆபரணத்தை எடுத்து பானுதாசரின் கழுத்திலே அணிவித்தார். இறைவன் வாக்கு கொடுத்து விட்டபடியால் அதன்படி அவர் தன்னுடன் வந்து விடுவார் என்கின்ற நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் பானுதாசர் அவ்விடத்திலிருந்து அகன்று சென்றார். அதன் பிறகு சற்று நேரத்திலே விடியற்காலமும் வந்தது. இந்த விடியற்காலை பொழுதிலே இவர் குளிப்பதற்காக சென்று குளித்து கொண்டிருந்தார். இந்த சமயத்திலே, அந்த விடியற்காலையிலே கோயிலுக்கு சென்ற ராமராயர் பகவானின் கழுத்திலே இருந்த ஒரு திரு ஆபரணத்தை காணவில்லை என்பதை கண்டார். உடனே மனம் பதைத்தார். யாரோ திருடன் இரவோடு இரவாக வந்து ஆபரணத்தை களவாடி சென்றிருக்கின்றான் என்று அவர் நிச்சயித்தார். உடனே தன்னுடைய ஏவலாட்களுக்கு உத்தரவிட்டார். எல்லா இடத்திலும் தேடி பார்த்து ஆபரணத்தையும் திருடனையும் பிடியுங்கள் என்று உத்தரவிட்டார். அதன்படியே அரசருடைய வேலையாட்கள் ஊரெங்கிலும் திருடனை தேடிக்கொண்டிருந்த பொழுது அவர்களிலே சிலரின் கண்களிலே பானுதாசர் பட்டார். அவருடைய கழுத்திலோ பகவானுடைய அந்த திரு ஆபரணம் இருந்தது. அதை கண்டு அவர்கள் உடனே பானுதாசர் தான் திருடர் என்று நிச்சயித்து கொண்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பானுதாசரை பற்றி எதுவுமே தெரியாது. உடனே அவரை கையோடு பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அரசனிடம் சென்று திருடனை பிடித்து விட்டோம், ஆபரணமும் கிடைத்துவிட்டது என்று அறிவித்தார்கள். இந்த சமயத்திலே ராமராயர் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தார். திருடன் என்று குற்றம் சாட்டப்பட்டு இருக்கின்றவரை கூப்பிட்டு என்ன நடந்தது ஏது என்று எதுவுமே விசாரியாமல் அவருடைய வேலையாட்கள் சொன்னதையே முழுவதுமாக நம்பி பானுதாசரை திருடர் என்றே அவரும் நிச்சயித்து விட்டார். அதனால் ஆபரணத்தை எடுத்துக்கொண்டு விடுங்கள், அந்த திருடனை கழுவிலே ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டார். அந்த சேவகர்களும் அவ்வாறே செய்ய துணிந்தார்கள். சிறிது நேரத்திலே அவரை கழுமரத்திற்கு இட்டுச் சென்றார்கள். செய்யாத ஒரு குற்றத்துக்கு தான் பலியாகின்றோம் என்பதை உணர்ந்த பானுதாசர் வேறு வழியில்லாமல்
இதுவும் பாண்டுரங்கனின் செயலோ, அவருடைய லீலைதானோ, இப்படித்தான் அவருடைய திருவுள்ளமும் இருக்கின்றதோ என்று பரிதவித்தார். ஆனால் கழுமரத்திற்கு அருகே சென்றதும் அவர் அந்த கழுமரத்தை ஏறிட்டு பார்த்தார். உடனே அந்த கழுமரத்தில் இருந்து, பட்டுப்போன உயிரற்ற அந்த கழுமரத்திலிருந்து இலைகளும் கிளைகளும் பழங்களும் பூக்களும் தோன்றின. அந்த கழுமரம் கூட உயிர் பெற்றது. அதை கண்ட பொதுமக்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஏற்கனவே அவர்கள் மனத்திலே தோன்றியிருந்தது, இவரை பார்த்தால் ஒரு பெரிய மகான் போல இருக்கின்றது, பெரும் பக்தராக இருக்கின்றார், இவர் ஒருபோதும் இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டார் என்று முழுமையாக நம்பினார்கள். அவர்களிலே சிலர் பானுதாசர் ஒரு மிகச்சிறந்த மகான் பக்தர் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். எனவே அவர்களும் இதை ஆமோதித்தார்கள். எனக்கு தெரியும், நிச்சயமாக இது இப்படி இருக்க முடியாது, இது ஏதோ சூழ்ச்சி என்றே அவர்களும் கூறினார்கள். இந்த மாபெரும் அதிசயத்திற்கு பிறகு எல்லோர் மனங்களும் நிச்சயித்து கொண்டன, இவர் இல்லை, இவர் திருடர் இல்லை என்றே நிச்சயித்தன. இதையெல்லாம் கண்ட அரசனின் சேவகர்களும் மிகவும் வியந்து போனார்கள், பயந்து போனார்கள். அவர்களிலே சிலர் அங்கிருந்து ஓடோடி சென்று அரசனிடம் சென்று நடந்த நிகழ்வுகளையெல்லாம் கூறினார்கள். அரசனுக்கும் உடனே விளங்கியது, இதில் ஏதோ பெரும் தவறு இருக்கின்றது, இவர் திருடர் இல்லை. எது எப்படி ஆயினும் இந்த விஷயத்தை தானும் தீர முழுமையாக விசாரிக்கவில்லை. என்ன நடந்தது என்பதை கூறுவதற்கு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கின்றவருக்கும் எந்தவிதமான வாய்ப்பும் கொடுக்கவில்லை. எனவே தான் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்தார் மன்னர். அங்கிருந்தும் ஓடோடி கழுமரத்தின் அருகே வந்தார். பானுதாசரின் திருவடிகளிலே விழுந்து வணங்கி தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பானுதாசரும் நடந்தவற்றை எல்லாம் கூறி பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தான் தன்னுடனேயே எடுத்துக்கொண்டு பண்டரிபுரம் செல்லப் போகின்றேன் என்று அறிவித்தார். இதில் பகவானுக்கும் சம்மதம், பகவான் தான் அவ்வாறு ஆக்ஞாபித்திருக்கின்றார் என்பதையும் கூறினார். பகவானும் ஆகாயத்திலே ஓர் அசரீரியின் ரூபத்திலே மன்னருக்கு எடுத்துரைத்தார். மன்னா, நீ தவறு செய்யாத வரையிலே உன்னிடம் இருப்பேன் என்று சொன்னேன். ஆனால் நீ தவறு செய்துவிட்டாய். இப்பொழுது நான் பானுதாசருடன் பண்டரிபுரத்திற்கே செல்கின்றேன் என்று கூறினார். வேறு வழியில்லாமல் ராமராயனும் அந்த விக்கிரகத்தை பானுதாசரிடம் சமர்ப்பித்து எடுத்து செல்லுமாறு கூறிவிட்டார். அந்த விக்கிரகத்தை மீண்டும் பண்டரிபுரத்திற்கே கொண்டு வந்து பகவானை அவருடைய இடத்திலேயே பிரதிஷ்டை செய்தார் பானுதாசர். இப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்தான் பக்த பானுதாசர். இறுதியாக 1513ஆம் ஆண்டு அவர் தன் உடலை நீத்தார். அவருடைய சமாதி மண்டபம் பண்டரிபுரத்திலேயே நிறுவப்பட்டு இருக்கின்றது. பகவானை புகழ்ந்து பாடி பல அபங்கங்களை ஏற்றியிருக்கின்றார் பானுதாசர். அவற்றிலே ஓர் அபங்கம் இந்த வீடியோவுடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றது. இவருடைய இந்த அபங்கத்தை இசை வடிவிலே கேட்க விரும்புபவர்கள் இப்பொழுது திரையிலே தோன்றுகின்ற ஒரு சிறிய பெட்டியிலே விரல் வைத்து அழுத்தினால் போதும். இந்த வீடியோ முடிந்து பானுதாசருடைய அந்த அபங்கத்தை கொண்டிருக்கின்ற வீடியோவை பார்க்கலாம். எல்லோரும் அதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கின்றேன். பகவத் பக்தியிலே இன்னும் சிறிது நேரம் திளைத்து இருக்கலாம். பகவானுக்கும் பானுதாசர் போன்ற சிறந்த பக்த கவிகளுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.